நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 9774111119 என்ற எண்ணை அணுகவும். 23 ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன மகன் பஞ்சாபிலிருந்து மீட்கப்பட்டு தாயுடன் மீண்டும் இணைந்த நெகிழ்ச்சி சம்பவம் கோவையில் அரங்கேறியுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமமூர்த்தி சுந்தரி தம்பதியருக்கு 2 மகன்கள் இருந்தனர். கடந்த 1999ஆம் ஆண்டு கணவர் ராமமூர்த்தி உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததை தொடர்ந்து சுந்தரி 2000ஆம் ஆண்டு பிழைப்பு தேடி தனது 2 மகன்களுடன் கோவை கவுண்டம்பாளையம் பகுதிக்கு வந்து வாடகை வீட்டில் வசித்து வந்தார். இந்த நிலையில் 2003ஆம் ஆண்டு சுந்தரியின் மூத்த மகன் பிரகாஷ் திடீரென காணாமல் போனார். பல ஆண்டுகளாக தேடி வந்த நிலையில் பஞ்சாப் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் கொத்தடிமையாக வேலை செய்து வந்த அவர் தொண்டு நிறுவனம் ஒன்றின் உதவியால் மீட்கப்பட்டார். கோவை மாவட்ட நிர்வாகம் தேவையான ஆவணங்களை விரைவாக தயாரித்து வழங்கியதை தொடர்ந்து பஞ்சாப் சென்ற சுந்தரி 23 ஆண்டுகளுக்கு பிறகு தனது மகனை ஆறத் தழுவி வீட்டிற்கு அழைத்து வந்தார். வீட்டிற்கு வந்த பிரகாஷ் பசிக்காக கத்திய பசுமாடுகளுக்கு ஓடி சென்று உணவு வைத்த காட்சி அங்கிருந்தவர்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு தோணுது. சின்ன சந்தோஷமே இல்லை எனக்கு. கலெக்டரு எல்லாம் உடனே பேசினாரு. பேசிட்டு மறுபடியும் எல்லா கலெக்டரும் பேசி அங்கே அனுப்பி அவனை இதெல்லாம் எடுத்து அந்த இந்த ரேஷன் கார்டு பழைய ரேஷன் கார்டில் இவன் பேர் இருந்துச்சு. அந்த பேர் பள்ளிக்கூட சர்டிஃபிகேட்டு எல்லாம் வாங்கி அனுப்பி விட்டாங்க. அனுப்பிவிட்டு போனோடனே மறுநாட்டை அனுப்புவோம், இன்னைக்கு அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் அங்கே இருக்கவங்கெல்லாம் தாசில்தார் எல்லாம் ஹெல்ப் பண்ணி எல்லாரும் என் கூடயே வந்துட்டாங்க. இவன் இருக்க இடத்துக்கு வந்து உடனே எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு எல்லாம் 4 மணி போல் எல்லாம் சாப்பாடெல்லாம் போட்டாங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே போட்டாங்க. போட்டு நல்லபடியாக சாமியை கும்பிட்டு அனுப்பிவிட்டாங்க. எப்படி போனாங்க? ட்ரெயினில் ஏறி ஒருத்தன் கூட்டி போனானா நீயே போனியா? ஒருத்தன் கூட்டி போனான். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.